மத்திய அரசு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அதனுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. இந்த கோரிக்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான கடிதங்கள், சந்திப்புகள், ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ தொண்டர்கள் இதற்காக சிறைக்கு சென்றார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த பிரதமர்கள், குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை சந்தித்தார் இதற்காக. அதன் தொடர்ச்சியாக விபி சிங் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு வாஜ்பாய் அவர்களை பலமுறை சந்தித்தார். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்களை பலமுறை சந்தித்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தி, இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பல முறை வலியுறுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றி எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும். பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இடையிலே இதை வைத்து யார் யாரையோ அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் எங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்கள் வந்தவுடன் எங்களுடைய நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கை, இந்திய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், இது கொடுக்க வேண்டும் என எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது எங்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓபிசி மக்களுடைய கோரிக்கை. அதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இது காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில், நான் அன்று அமைச்சராக இருந்த நேரத்தில் கூட இதை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் பல முறை வலியுறுத்தியும் அதை செயல்படுத்தவில்லை. ஆனால் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அடுத்தது, மோடி அவர்கள் ரோஹிணி கமிஷன் ஒன்று, ரோஹிணி ஆணையத்தை நிறுவி அதில் ஓபிசிக்குள்ள எந்தெந்த சமுதாயம் அதில் அத்துணை இடங்களை தட்டி செல்கிறார்கள், யாருக்கு கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு ஆய்வு நடத்தி இதை அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுதுக்கின்ற மோடி அவர்கள் அரசு தான். இவ்வளோ காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.